ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முளைக்கட்டின கருப்பு உளுந்து கறி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 pot டிஷ். இது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். இது இந்த கறியை நம்ம சாப்பாடு, சாதம், ரொட்டி, சப்பாத்தி, நான் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா, நான் இந்த கருப்பு உளுந்தை எப்பயும் ஊற வச்சு முளைக்கட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுடுவேன். ஸோ நம்ம எப்போ வேணும்னாலும் அது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு உளுந்து நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர், ஸ்கின்னுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும், ஹேர் ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதையும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, பே லீஃப் போட்டுக்கலாம். அப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நீளவாக்காக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுடலாம். அந்த வெங்காயம் வதங்குற டைமுக்கு நான் 1 கப் இந்த கருப்பு உளுந்து, முளைக்கட்டுன கருப்பு உளுந்து தோல் இருக்கிறது ஒரு 1 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வெந்துடுச்சு. இதோட இப்போ நான் மஞ்சள், கொத்தமல்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன், அதோட சில்லி பவுடர் நான் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக சீரக பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா ஆற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் கருப்பு உளுந்து, முளைக்கட்டின கருப்பு உளுந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் லிட் போட்டு ஆல்மோஸ்ட் இது நான் எனக்கு 8 விசில் ஹைலையும் 2 விசில் லோவ்லையும் வச்சு நான் குக் பண்ணேன். அப்படி குக் பண்ணாதான் இந்த உளுந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. கடைசியில் இறக்குற ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை சும்மா ஸ்லிட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சன்னமாக கட் பண்ணி இதோட போட்டுட்டு நல்லா அந்த கலந்து விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஹெல்தியான முளைக்கட்டின தோல் இருக்கிற கருப்பு உளுந்து கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பாருங்கள், சுட சுட சப்பாத்தியோட, சாதத்தோட, இல்லை ரொட்டியோட, நானோட சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காக, ரொம்ப டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா குவிக்காக, சிம்பிளாக, ஹெல்த்தியாக, ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.